அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவும் 81. வழங்குபவர் அருள்முனைவர் ஆர். சூசை ராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 21/3/2024 வியாழன். இரண்டு மனிதர்கள் இணைவது இரண்டு வேதியியல் பொருட்கள் கலப்பது போன்றது. எதிர் செயல் நடக்கும் பொழுது இருவரும் உருமாற்றம் பெறுகின்றனர். செயல்பாட்டு அருள்வாழ்வு. கீழ்ப்படிபவரை பற்றிய விளக்கமும் 3 வகை கீழ்ப்படிதல்களும். பிரான்சிஸ் தனது தோழர்களுடன் அமர்ந்திருந்த பொழுது பெருமூச்சு விட்டு கூறினார், உலகில் உள்ள துறவிகளில் ஒருவர் கூட தனது தலைவருக்கு நிறைவாக கீழ்ப்படிவதில்லை. இதை கேட்டு கலக்கமடைந்த அவரது தோழர்கள், தந்தையே, நிறைவான மற்றும் மேலான கீழ்ப்படிதல் என்றால் என்ன என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றனர். அதற்கு அவர் இறந்த சடலத்தை உதாரணமாக எடுத்து விளக்கத் தொடங்கினார். ஒருவரின் உடலை பயன்படுத்தி உண்மையிலேயே கீழ்ப்படிதல் உள்ள ஒருவரை விவரித்தார். உயிரற்ற சடலம் ஒன்றை எடுத்து நீங்கள் விரும்பும் இடத்தில் வைக்கலாம். அது தான் நகர்த்தப்படுவதை பற்றி எதிர்த்தோ தனது இடத்தை பற்றி முறையிடுவதோ அல்லது தன்னை கண்டுகொள்ளாமல் விடுவது பற்றி எதிர்பார்ப்பதும் இல்லை. அது அரியணையில் அமர்ந்து இருந்தாலும் தலை தாழ்த்தி நிற்குமே அன்றி ஏறெடுத்தும் பார்க்காது. அதனை அழகான ஆடைகளால் அலங்கரித்தாலும் அது இன்னும் கூடுதலாகவே வெளிரி போய் காணப்படும். இதுவே உண்மையில் கீழ்ப்படியும் நபராகும். அவர் இடமாற்றம் செய்யப்படாமல் வாதாடுவதில்லை. அவர் எங்கே நியமிக்கிறார்கள் என்று கவலைப்படுவதில்லை. தன்னை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று தொந்தரவு செய்வதில்லை. அவர் மேலான பதவிக்கு நியமிக்கப்பட்டாலும் தனது வழக்கமான பணிவை இழப்பதில்லை. அவர் எந்த அளவிற்கு தான் உயர்த்தப்படுகிறாரோ அந்த அளவிற்கு தன்னை தகுதியற்றவர் என்று கருதுகின்றார் என்றார். மற்றொரு சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டதன் பேரில் கொடுக்கப்படுவது அனுமதிகள். கேட்டுக்கொள்ளப்படாமல் கட்டளையிடுபவன எல்லாம் புனிதமான கீழ்ப்படிதல் ஆகும். இரண்டுமே நல்லது என்றாலும் பிந்தையதே பாதுகாப்பானதாகும். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக மனித விருப்பு வெறுப்புகள் எதுவும் இல்லாமல் அயலாரின் நன்மைக்காகவும் அல்லது மறைசாட்சிய இறப்பை ஏற்கும் விருப்பத்தினாலோ இறை தூண்டுதலால் ஏவப்பட்டு நம்பிக்கையாளர்கள் அல்லாதவர்கள் மத்தியில் செல்வதே சிறந்த கீழ்ப்படிதலாகும். இதற்கான கோரிக்கை கடவுளுக்கு மிகவும் ஏற்றதாக அவர் கருதினார். இதிலிருந்து அசிசியாரின் அர்த்தமிகும் வாழ்வு என்ன என்பதை அறிவோம். யார் உலகை பற்றி கொண்டு கட்டுப்படுத்த நினைக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறாததை காண்கிறேன். உலகில் ஒரு புனித பாத்திரம், அதை ஒருவர் கட்டுப்படுத்த முடியாது. யார் கட்டுப்படுத்த நினைக்கிறார்களோ அவர்கள் இழந்து விடுவர். ஏனென்றால் எல்லா பொருட்களும் ஒன்று வழிநடக்கின்றது அல்லது பின்தொடர்கின்றது. ஒன்று வெப்பத்தை அல்லது குளிரை வீசுகின்றது. ஒன்று பலத்துடன் அல்லது பலவீனத்துடன் இருக்கின்றது. ஒன்று உரிமையுடன் இருக்கிறது அல்லது வன்முறை மூலம் எடுத்து கொள்ளப்படுகிறது. எனவே ஞானிகள் தீவிரங்களை விளக்கினர்.
எனவே ஞானிகள் தீவிரங்களை விளக்கினர், வரம்பு மீறியதை ஒதுக்கினர், வன்முறையை புறந்தள்ளினர். உலகம் சமநிலைப்படுத்திக் கொண்டு இயங்கி வருகிறது. ஒன்று அதன் எதிர்மறையை உருவாக்குகின்றது. ஓரிடத்தில் அதர்மம் ஓங்குகின்றது என்றால் அங்கு தர்மத்திற்காக வித்து ஏற்கனவே விழுந்துள்ளது என்று அர்த்தம். உலகம் ஒருவரை மட்டும் நம்ப வேண்டிய நிலை உருவானால் சமனற்ற நிலை உருவாகிவிடும், நிலை குலைந்துவிடும். உலகம் ஒருவரை மட்டும் நம்ப வேண்டிய நிலை உருவானால் சமனற்ற நிலை உருவாகிவிடும், நிலை குலைந்துவிடும். நாளை சந்திப்போம்.